பொதுவா வீட்ல இருந்து படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்பவே பெரும் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா அவங்க வீட்டு வேலையும் பார்க்கணும், வீட்டுல பிள்ளைங்களும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் அவங்களுக்கு தெரியாமே நிறைய பிரச்சனை வந்து அவங்கள பின்தொடர்ந்து வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அந்த பிரச்சனைக்கு மத்தியில் தான் அவங்க வந்து படிப்புன்றதை வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆகணும். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் இப்ப எப்படியாவது நம்ம கண்டிப்பா இந்த டைம் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளான விஷயமா ஃபேஸ் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரிதான் கண்டிப்பா எப்படியாவது அந்த டைம் நம்ம வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறானா அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அதை பத்தி தெரியாத மீன்ஸ் வந்து அவங்க வந்து அதை வந்து அவ்வளவு ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்பாங்க. ஆனா எங்களை மாதிரிலாம் 2 டைம் 3 டைம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பா எப்படியாவது நம்ம இந்த டைம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு படிப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்பவே மெயினா ஃபேஸ் பண்றது வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான். நான் எப்படி அதை பசங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இதை வந்து கரெக்டா கொண்டு போறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இதுல என்ன படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 10th 4th யூனிட் தான் பாக்குறேன். நான் வந்து இப்பதான் புதுசா படிக்கிறதுனா சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு போயிடலாம். சிலபஸ் வைஸும் பார்ப்பேன். பட் வந்து இன்னொன்று வந்து ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சதுன்றதுனால அந்த முக்கியமானதெல்லாம், அதாவது யூனிட் 8க்கு இதெல்லாம் வரும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஓரளவு அப்படியே பார்த்துருவேன். சரிங்களா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு 10th 4th யூனிட் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆங்கில வார்த்தைக்கு இணையான இது டிஜிட்டல் ரெவல்யூஷன் என்ன, அதுக்கப்புறம் உளவு என்ன, அதுக்கான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாரதியார் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் செயற்கை நுண்ணறிவு அந்த டாபிக் பார்த்துறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழியில வந்து அது சொல்லவே தேவையில்லை, குலசேகர ஆழ்வார். அதுக்கப்புறம் அதுல வந்து அந்த பொருள் தருக ஒரு 4-5 வரும். 4-5னா சின்ன சின்னதா ஒரு அதுல உள்ள பார்த்தா வச்சுக்கோங்க கொஞ்சமா தான் இருக்கும். டாபிக் பாக்குறதா ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா உள்ள பார்த்தா சின்ன சின்னதா இருக்கும். அந்த சுடினா சுட்டாலும், மாலாதன தீராத, மாயன்னா விளையாட்டு, இப்படி சின்ன சின்னதா. அதுக்கப்புறம் பெருமாள் திருமொழி எப்ப எத்தனையாவது திருமொழி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, 5. அதுக்கப்புறம் பெருமாள் திருமொழி உள்ள பாடல் வந்து 105. குலசேகர எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு. அவ்வளவுதான், பெருமாள் திருமொழி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பரிபாடல். பரிபாடல்லையும் பெருசா ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு 5-6 பொருள் தருக இருக்குது. விசும்புனா நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாருமே தெரியும், வானம். ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன் பெயல்னா குளிர்ந்த மலை, ஆர்த்தருப்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, வீடுனா சிறப்பு, ஈண்டினா செறிந்து திரண்டு. இதுங்களுக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். ஏன்னா அதுல இருக்கிற பொருள் தருக அவ்வளவுதான் அந்த பரிபாடல் 10th 4th யூனிட்ல. அதுக்கப்புறம் ஒரு 4 இலக்கண குறிப்பு இருக்குது. ஊழ்னா எல்லாருக்குமே தெரியும், அடுக்கு தொடர். அதுக்கப்புறம் வளர்வான்னா 3 காலத்துக்கும் புரிஞ்சு வந்தா அது வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. செந்தி மை விகுதி வந்து அந்த செந்தின்றது வந்து பிரிச்சா மையம் வரும், செம்மை பிளஸ் ஜின்னு சொல்லிட்டு வரும். அப்ப அது வந்து மயில வர முடியுதுனால பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. வாரா வாரான்றது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயர் அப்படி அது ஒரு 4. அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து 1300 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர், 300 ஆண்டுகளுக்கு முன் வந்து அண்டை பகுதி பற்றி சொல்வார் யாருன்னா மாணிக்க வாசகர். அப்புறம் அதுல அண்டை பகுதின்னு உண்டை பிறக்கும் அப்படின்றது சொன்னது யாருன்னா அண்டை பகுதின்னு சொல்லிட்டு சொன்னாவே மாணிக்க வாசகர் தான். அந்த சின்ன சின்ன நுணுத்து கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஈஸியா வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட கண்டிப்பா ஆன்சர் போட்டுடலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பரிபாடல்ல டேஸ் என்ன போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓங்கு பரிபாடல் நம்மளுக்கே தெரியும். இந்த 8 தொகையில அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நச்சினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 18 ஓங்கு பரிபாடல் அகமும் புறமும் இத்திரட்டு 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். அந்த பாடல படிச்சா அதுக்கு அந்த வளர அடைமொழி எல்லாம் ஈஸியா நாம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பண்ணோடு பாட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டா பரிபாடல். பரிபாடல எத்தனை பாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுல வந்து 70. இது வரைக்கும் கிடைச்சிருக்கிறது வந்து 24. அவ்வளவுதான். பரிபாடல ஒரு 10 பாயிண்ட் கூட இல்ல, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வினை தாண்டி வருவாயா. வினை தாண்டி வருவாயில பெரியாரை பத்தி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பெரியாரை பத்தி யூனிட் 8ல ரொம்பவே முக்கியம். தமிழ்ல வருதா இல்லையா, கண்டிப்பா யூனிட் 8ல ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழை விட கண்டிப்பா நம்மளுக்கு யூனிட் 8க்கு ரொம்பவே முக்கியமானது வந்து பெரியார். அதுல வந்து அந்த வினை தாண்டி வருவாயா அப்படின்ற டாபிக்ல வந்து பெரியாரை பத்தி தான் அதிகமா கொடுத்துருக்காங்க. பெரியாரை பத்தி. அதுக்கப்புறம் ஸ்டீபன் ஹாக்கிங் அவரு எந்த விதத்துல என்னென்ன விருது வாங்கினாங்க அப்படின்றத பத்தி ஒரு 10 கொஸ்டின். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அந்த ஐன்ஸ்டீன் சமன்பாடு இது ஒரு 4-5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வாங்கின விருது, அவர் எழுதின நூலு, வெளியான வருஷம் அப்படின்னு கொடுத்துங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவில் நகர்
கருவூலை மூன்று அப்படின்னு சொல்லிட்டு நெடுந்தேர், நமக்கு அகநானூருக்கு வேறு பேர்னா நெடுந்தொகை. இதுல வந்து கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை அப்படின்னு சொல்லிட்டு நெடுந்தேர்னு வந்துது. அப்ப அகநானூருக்கு சொல்லுவாங்க நெடுந்தொகைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இதுல வந்து நெடுந்தேர்னு வந்துது. அப்ப அகநானூறு வந்து ஈஸியா போடலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் பத்தி சொல்லியிருக்காங்க. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பது முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எழுதுனா ஐன்ஸ்டீன். அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு இந்த நிமிடத்தை. ஒவ்வொரு டாபிக்லுமே நம்ம விரல விட்டு எண்ணிடலாம் எத்தனை கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரிதான், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப வந்து இலக்கணத்துக்கு வந்துருச்சு. இலக்கணத்துல பெருசா ஒண்ணு இல்ல, அதுதான் உயர்திணை என்னன்னா அக்ரிணை என்னன்னா உயர்திணை, அதாவது அதுக்கப்புறம் திணையின் பால். ஃபர்ஸ்ட் உயர்திணை என்னன்னு கேக்குறாங்க. அதாவது அறிவுடைய மக்களையும் அறிவற்ற மக்களையும், உயிரற்ற பொருள் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உயிரில்லாத பொருள், உயிருள்ள பொருள் வந்து உயர்திணைனா, உயிரற்ற பொருள் வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். திணை, அந்த திணைன்னு வந்து உட்பிரிவு என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பால், அந்த பால் எத்தனை வகைப்படும் கேட்கறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே 5 பால். ஆண் பால், பெண் பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். சரிங்களா? அப்புறம் எனக்கு இதுல ரொம்பவே டவுட் ஆனது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த தன்மை முன்னிலை படற்கை தான். அந்த நான் யாம் அப்ப படிக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் விட்டோம்னு டக்குன்னு மறந்துடும். ஆனா அந்த டைம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டிப்பா படிச்சுக்கணும். இது வந்து ரொம்பவே மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் படிக்கதான் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மெருகேத்துரும். இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கலாம், இதுக்கு எப்படி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கா ஒரு ஐடியா வரும். சரிங்களா? அந்த மாதிரிதான் நானும் படிப்பேன். அதுக்கப்புறம் அதுல மெயினான விஷயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வலு, வளா, அதுக்கப்புறம் வலுவமைதி தான். வலுனா ஒண்ணும் பெருசா இல்ல, இலக்கண முறையுடன். இதுவும் எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகும். அந்த வலுமை இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது எழுதுவது வந்து வளா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிழையின்றி பேசுவது வந்து வளா, இலக்கண முறையின்றி பேசுவதுன்னா வலு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இலக்கண முறைப்படி தப்பா இருக்கும், இருந்தாலும் அது சரின்னு ஏத்துக்கிறது வந்து வலுவமைதி. நமக்கு புரிஞ்ச மாதிரி வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரிதான், அவ்வளவுதான் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். புக் பேக் கொஸ்டின்லயும் அதே மாதிரி பெருசா இல்ல. அந்த ஆங்கில சொல்லுக்கு இல்லையா தமிழ் சொல் ஒரு 4-5 வரும். இதுல நானோ டெக்னாலஜினா மீ தொழில்நுட்பம், பயோ டெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். அவ்வளவுதான், இந்த ஒரு 5-6. இப்ப இருக்குது வந்து நமக்கு முன்ன மாதிரி இலக்கியம் தான் ஒன்னும் அதிகமா தெரியாது. இப்ப வந்து நமக்கு இலக்கணம் இந்த மாதிரி ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப வந்து அகர வரிசை எழுதுனா அது வந்து ஈஸியா எழுதலாம். அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணா ஈஸியா வாங்கிடலாம் மார்க். அப்புறம் புக் பேக் கொஸ்டினும் படிச்சாச்சு. அதுல லாஸ்ட்ல வந்து இன்னொரு அந்த புக் பேக் கொஸ்டின்ல ஒரு 5-6 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இந்த பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் அப்படின்னா நான் இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வச்சுப்பேன். பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கும், நீல கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீலமணி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப அன்றாட வாழ்வியல்னா தமிழ் செல்வன். நம்ம அன்றாட வாழ்வியல என்ன அதிகமா பேசுறோம், தமிழை பத்தி தான். அப்ப அன்றாட வாழ்வியல் அறிவுனா தமிழ் இந்த மாதிரி வந்து டக்குன்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி படிச்சது வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் பத்தி. காலம்னா ஸ்டீபன் ஹாக்கிங், அதுதான். இது ஒரு கொஸ்டின், இவ்வளவுதான் கொஸ்டின். இதுல லாஸ்ட் வரைக்குமே ஓரளவுக்கு நான் முடிச்சுட்டேன். குறைஞ்சபட்சம் 10 நிமிஷத்துல வந்து ஈஸியா முடிச்சிருவேன். 10 நிமிஷத்துல இருந்து 8 நிமிஷம். இப்ப இதுல உங்களுக்கு கண்டிப்பா இதுல எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம் அந்த டைம்ல வந்து நான் ஈஸியாவே முடிச்சுட்டேன். இதுல ஆல்ரெடி படிச்சேன் அப்படின்றதுனால ஈஸியா முடிச்சிடும். புதுசா படிக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் கான்சென்ட்ரேஷன். 10 நிமிஷம் இந்த மாதிரிதான் ஒவ்வொரு யூனிட்டா நான் வந்து என்னோட ஸ்டடிஸ் வந்து கொண்டு போறேன். முக்கியமானது மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே படிக்கிறவங்களுக்கு முக்கியமானது இது அப்படின்றது வந்து அவ்வளோ டக்குன்னு தெரியாது. நம்ம ஒரு முறை சும்மா ஒரு கிளான்ஸ் ரீட் விட்டு இன்னொரு முறை இன்னொரு கிளான்ஸ் ரீட் விட்டு இந்த மாதிரி ஒரு 2 டைம் படிச்சுட்டு அதுக்கு மேல படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா எடுத்த உடனே யாரும் ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. படிக்கதான் அதனுடைய பொருள் வந்து நமக்கு நல்லா தெளிவா புரியும். சரிங்களா? அந்த மாதிரிதான் நானும் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஸ்டடிஸ்குள்ள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கினேன். கண்டிப்பா லாஸ்ட் டைம் பண்ண தப்பு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் வந்து படிச்சுட்டேன், எல்லாமே படிச்சு 12th வரைக்குமே தமிழ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாலும் என்னால அந்த கடைசி டைம்ல வந்து ஒரு 85 மேல போட முடியல. அந்த ஒரு 10 கொஸ்டின் அதுதான் என்னுடைய வெற்றிக்கான குறுக்கீடாவே இருந்தது. படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணாம போயிடுறேன். அந்த ரிவிஷன் பண்ணாம போறதுனால தான் லாஸ்ட்ல இதுவா அதுவா அப்படின்ற கன்ஃபியூஸ்ல வந்து நான் வந்து விட்டுட்டு வந்துடுறேன். இந்த டைம் வந்து ஆனா லாஸ்ட் டைம் வந்து இவ்வளவு சிம்பிளா எல்லாம் கரெக்டா நான் படிக்க கத்துக்கல. ஏன்னா முக்கியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய நம்ம டீப்பா அது கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கதான் எது முக்கியமானது, எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு தெளிவாவே தெரியும். சரிங்களா? அவ்வளவுதான். ஒரு 8 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷத்துல வந்து நம்ம ரிவிஷன் பண்றோம், கண்டிப்பா ஈஸியா பண்ணிடலாம். இப்ப 10 நிமிஷம்ன்றது வந்து ஒரு பெரிய டைமா தெரியாது. ஏன்னா
பிள்ளைங்களுக்கு அங்க சாப்பாடு போட்டு கொடுத்தா கூட பிள்ளைங்க சாப்பிடறதுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும். சரிங்களா? அந்த டைம்ல டக்குன்னு நான் புக் எடுக்கிறோமா, ஒரு லெசனை முடிக்கிறோமா, முடிச்சிடலாம். அதே மாதிரிதான் என்னுடைய புக் செல்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு சும்மா கலைஞ்சுதான் இருக்கும். ஏன்னா அதான் இந்த மாதிரி 10 நிமிஷம் கிடைக்கிற டைம்ல தமிழ் மட்டும் இல்ல, ஜிகேவாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரிதான் டக்கு டக்குன்னு எந்த புக்கு கை கிடைக்குதோ, இந்த இது படிக்கணும் அது படிக்கணும், எந்த புக் கை கிடைக்குதோ அது வந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் 10 நிமிஷத்துல இவ்வளவு படிக்கணும் அப்படின்றது வந்து முடிவு பண்ணி படிச்சுட்டு டக்குன்னு அந்த 10 நிமிஷத்துல போட்டு 10 நிமிஷத்துல பிள்ளைங்க அடிச்சுக்கணும் பிடிச்சினா கூட பக்கம் எழுத மாட்டேன். கண்ட்ரோல் பண்ணின்னு அந்த 10 நிமிஷம் படிச்சு முடிச்சுதான் பக்கம் எழுதுவேன். நான் இந்த மாதிரிதான் என்னோட ஸ்டடிஸ் வந்து கொண்டு போறேன். ஏன்னா இந்த 10 நிமிஷம்ன்றது வந்து பெரிய விஷயமா இருக்காது. ஆனா நம்ம மணிக்கணக்குல உட்காந்து படிக்கிறதுன்றதுதான் பெரிய விஷயமா இருக்கும். அது அந்த மணிக்கணக்குல உட்காந்து படிக்கிறோன்ற போதும் நம்மளுக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் ஆகாம இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாத இருக்கிறவங்களுக்கு மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம இருக்கும். நமக்கு வீட்டு வேலை, பசங்க இந்த மாதிரிலாம். ஏன்னா இப்ப நம்ம படிக்கிறதுக்கு மாட்டாலே வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சில புரிஞ்சுக்காத ஆளுங்க பாரு இதே வேலையா உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா ஒரு வசதியோட சேர்ந்து இந்த நீ படிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கி விடுறவங்க வந்து ஒரு 2% தான் இருப்பாங்க. இது 98% பேர் வந்து கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிதான் படிச்சாகணும். அவங்க கண்டிப்பா நான் யூஸ் பண்ற இந்த மெத்தட் மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு 10 நிமிஷம் கிடைக்குதா, அந்த டைம்ல எடுத்து பாருங்க. 5 நிமிஷம் கிடைக்குதா, 2 பேஜ் அந்த பார்க்க முடியுமா திருப்பி, கண்டிப்பா அந்த மாதிரி பாருங்க. நான் இப்படிதான் என்னுடைய ஸ்டடிஸ் வந்து இப்ப பசங்க வீட்டுல இருக்கும்போதும் கொண்டு போறேன். ஏன்னா எனக்குலாம் வந்து பசங்களையும் பாத்துக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும், மாடு இருக்கு. ஏன்னா மாடு நான் எதுக்காக வச்சிருக்கேன்னு சொன்னா நம்ம வந்து யாரு கையும் நம்பாம இருக்கணும், எதிர்பார்க்காம இருக்கணும். அதனால நமக்கான ஒரு இன்கம் வேணும் அப்படின்றதால மாடு அடிச்சு வச்சுன்னு அதையும் பால் கறந்து ஊத்துறேன். அது மூலியமா எனக்கு ஒரு இன்கம் வருது. யாரு கையும் நான் எதிர்பார்க்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால மாடியும் பாத்துக்க வேண்டிய அந்த வேலையும் இருக்குது. அது எல்லாம் தாண்டிதான் என்னுடைய ஸ்டடிஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணி கொண்டு போறேன். சரிங்களா? இப்படிதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிவிஷன் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கேன். நீங்க எப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு நீங்க படிக்கிறீங்க, நீங்க படிக்கிறதுக்கு எப்படி டைம் ஒதுக்குங்க அப்படின்றது மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஏன் நான் இந்த வீடியோ போறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு கண்டிப்பா பல பேருக்கு இல்லைனாலும் கண்டிப்பா சில பேருக்கு உதவும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்படிதான் என்னுடைய ஸ்டடிஸ் வந்து கண்டினியூஸா கொண்டு போவேன். சரிங்களா? நீங்க இந்த மாதிரி படிப்புன்றதே மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க எப்படி ஸ்டடிஸ் கொண்டு போறீங்க, உங்க பசங்களையும் மேனேஜ் பண்றீங்க அப்படின்றதே மறக்காம சொல்லுங்க. சரிங்களா? அவ்வளவுதான் நான் சொல்ல வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஸ்டடிஸ் பத்தின வீடியோ உங்களுக்கு வேணுன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் படிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி கண்டிப்பா தரேன். ஏன்னா எனக்குலாம் ஸ்டார்டிங்ஸ்ல படிக்கும்போது நான் என்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணுன்றது எனக்கு தெரியாது. ஆனா இப்போ வந்து எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். கண்டிப்பா நிறைய பேர் புக்ஸ் இல்லாம படிப்பீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிற மாதிரி, யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ கொடுக்க பாக்குறேன். அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.